அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் சீமான் தம்பிகளை சீண்டும் பாரிசாலன், உச்சகட்ட சண்டைகள் தொடரும் சர்ச்சை. இந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சீமான் மேல பாரிசாலனுக்கு இவ்வளோ வன்மமாடா அப்படின்னு கேட்குற மாதிரி சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது விஜய் அவர்கள் முதல்வராகி இருக்காரு. எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது மகிழ்ச்சியை தான் தருது அப்படின்னு ஒரு பதிவிட்டு இருந்தாரு. இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை ஓட விட்டுருக்காரு விஜய் அப்படின்றது உண்மையிலேயே மக்கள் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு நம்பிக்கை கொடுத்ததற்கு விஜய் தான் முதல் முக்கிய காரணம் அப்படின்றதுனாலையும் விஜய் அவர்களுக்கு நன்றியும் மற்றும் வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தார் சீமான். இந்த ஒரு விஷயத்தை வச்சு சீமான் அவர்கள் மேல ஒரு கடுமையான விமர்சனத்தை பத்திரிகையாளர் பாரிசாலன் அவர்கள் பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈவிஎம் மோசடி செய்து விஜய் அதிகாரத்திற்கு வந்து விட்டார், அவரை ஏன் வாழ்த்துகிறாய் துரோகி, இலுமினாட்டி விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறாயா துரோகி, காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெறுகிறாயா, அதை வாழ்த்துகிறாயா துரோகி, திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு விஜய் எப்படி மாற்று, தமிழர்களை ஏமாற்றாதே துரோகி என்று இதே பதிவை நான் போட்டிருந்தால் நாதாக கட்சியின் ஐடி விங் இப்படித்தான் என்னை அடித்திருப்பார்கள், உங்கள் கட்சியின் கட்டமைப்பில் கவனம் செலுத்தி அடுத்த முறை வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்பவே ஏளனமான ஒரு ட்வீட்டை தான் பார்த்தீங்கன்னா தற்போது பாரிசாலன் போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. என்ன நடந்தாலுமே பாரிசாலன் எதனால சீமான் மேல இவ்வளவு வன்மம் கக்குறாரு அப்படின்னும், அவரும் ஒரு தமிழ் தேசியவாதி தானே அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பாரிசாலன் போன்ற தமிழ் தேசியவாதிகளுடைய பாரிசாலன் போன்ற தமிழ் தேசிய கட்டமைப்புகளோட முதல் விஷயமே என்ன அப்படின்னா, சீமான் ஒரு தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு வளர்ந்துட்டாரே அப்படின்ற ஒரு பெரிய வன்மம் தான் பாத்தீங்கன்னா இதுல இருந்து தெரிய வருது. என்னதான் இவ்வளவு ஆண்டுகளாக தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே சீமான் அவர்கள் தொற்றிருக்கக்கூடிய உயரத்தை அவங்களால தொட முடியல அப்படின்ற ஒரு வெறுப்பு தான் பாத்தீங்கன்னா அதிகமாகவே தெரியுது அப்படின்னே சொல்லலாம். சீமான் மேல இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக தான் இவங்க சீமானை விமர்சிக்கிறாங்க அப்படின்றது உண்மையிலேயே அரசியல் பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி பொறாமை அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்றதான் பாரிசாலன் போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அறிவுரையாகவும் இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு முதல்வர் பதவி ஏற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியது அப்படின்றது எந்த வகையிலுமே தவறு இல்லை அப்படின்னும், ஒரு ஜனநாயகவாதியாக சீமான் அவர்கள் செயல்படும் போதும் சீமான் வெறுப்பு அரசியலை பண்ணா மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்ற போக்குல பாரிசாலன், யூடியூப் ரூட்டர்ஸ் இது போன்ற நபர்கள் தொடர்ச்சியாகவே இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் யாரையாவது விமர்சித்தா உடனே வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்றதும், அதுவே யாரையாவது பாராட்டிட்டாங்க அப்படின்னா பொட்டியை வாங்கிட்டாங்க அப்படின்றதும் இன்னும் ஒரு படி போயிட்டு சீமான் என்ன சொன்னாலும் பொய் தான் சொல்லுவாரு அப்படின்ற ஒரு முத்திரையை பார்த்தீங்கன்னா குத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் சீமான் இல்லாம தமிழ்நாட்டு அரசியல் போகவே போகாது அப்படின்றதான் ஒரு தகவல் இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், பாரிசாலன் போன்ற தமிழ் தேசியவாதிகளை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.